இந்த சண்டை காலகாலமாக இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்குது. அது எத்தனை உயிர்களை கொன்று பழி வாங்கிடுச்சு. சோத்திரம். காசாவில் இது வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்களாம் பாருங்க. ஏங்க, லட்சக்கணக்கான பேர். இதெல்லாம் கேட்கும்போது எத்தனை குழந்தைகள், அதெல்லாம் இந்த உலகத்தை பார்க்காமே போயிடுச்சுங்க. இந்த போரில், இந்த போர் வேணுமா வேண்டாமா சொல்லுங்க, வாய் திறந்து. வேண்டான்னு சொல்லி. ஆனால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா ஆண்டவர் எல்லையை எதுவாக மாற்றுவார்? சமாதானமாய் மாற்று. என்னவா மாற்றுறாரு? சமாதானமாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் வேணால் ஒரு நாள் ஆராணி விட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருங்களேன், பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்கு வரவாளேன்னு பாருங்களேன். நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறாங்க, ஐயா இன்னைக்கு பெரிய சண்டைங்க ஐயா. ஏன் எங்கே போகல? சத்தமாக சொல்லுங்களேன். நாம் செய்கிற வேலையை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் செய்யக்கூடாததெல்லாம் வந்து செய்கிறோம். சோதரன் நமக்கு பாஸ்ட்டு சாபம் போடுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். இங்கே வந்து நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாக ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டுவிட்டு அங்கே பல்ல கடிச்சிக்கிட்டு சீலை இறுக்கிட்டு குடுமையை இழுத்து போட்டுக்கிட்டு அங்கே ஏங்க சண்டை போட்டு கிடக்கணும்? அல்லேலூயா. நீ நல்லது செய்ய மறந்துட்டீன்னா நீ தீமை தான் செஞ்சுக்கிட்டு இருப்ப. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமாமா. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கு. எப்போ பிடிக்கலாம் பாவம்? ஒரு நாள் அவன் தோத்திரம் பண்ணாமல் தாவீது சாயந்தரம் தூங்கி எந்திரிச்சு கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தான் பாருங்க. அன்னைக்கு தான் பாவம் ரெடியாக இருந்துச்சு. அன்னைக்கு அவன் பாவத்தில் விழுந்து போனான். பெரிய ராஜா, பெரிய தியானிச்சவன், சங்கீதம் அதிகம் எழுதினவன், அவனே அன்னைக்கு விழுந்து குப்பரை விழுந்து போனான். கர்த்தரை ஸ்தோத்திரி. எருசலேமே வாயத்திறங்க எல்லாரும். கர்த்தரை சீயோனே சத்தமாக சொல்லுங்க, தேவனை துதி. உன் எல்லைகளை அவர் என்னவா மாற்றுவார்? சமாதானம். உங்கள் எல்லைக்குள்ள சண்டையே வராதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல். ஹல்லேலூயா. உன் எல்லைகளை ஏசாயா 54:11 படிச்சிங்கன்னா சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவு அற்றவளே, உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து. ஆமேன் சொல்லுங்க. சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே. எத்தனை பேர் சிறுமைப்பட்டிருக்கீங்க? எத்தனையோ சிறுமை நமக்கு வாழ்க்கையில். மனிதர்களால் சிறுமை, பிசாசினால சிறுமை, வியாதிகளால் சிறுமை, கடன் பிரச்சனையினால சிறுமை. பெரும் காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவு அற்றவளே, தேற்றரவு அற்றவளே. இவங்களை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. இவங்களை யாராவது பார்ப்பாங்களா? பேரை கேட்டால் கஷ்டமாக இருக்குது. பணக்காரியே, அழகியே அப்படின்னா ஓ சோத்திரம், போன டீயாவது கிடைக்கும். இவ தோத்து போனவ, சிறுமப்பட்டவ, காற்றில் அடிபட்டவள், தேற்றரவட்டல். பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா யோசிச்சு பாருங்க. இவளை பார்த்தா கர்த்தர் பேசுகிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் வாழ்க்கையில் சிரமப்பட்டு கஷ்டத்து மேலே கஷ்டம் அனுபவிச்சு பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, உங்கள் வீட்டு பக்கம் யாரும் வர மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் உங்களை பார்த்து பேச ரெடியாக இருக்கிறார். சொந்த பந்தம் கூட வரமாட்டாங்க. போனால் நாம் செலவு பண்ணணும். அப்படி இருந்தாலும் சலுப்பாக கஷ்டப்போடு கசப்பாடு தான் உட்காந்து எடுப்பாங்க கூட. நல்லா பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஆனால் எல்லா சூழ்நிலையில் நம்ம விட்டு விலகாதவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. கைத்தட்டி கர்த்தரை சோத்துறீங்க.
உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் கைவிடவும் மாட்டார். ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் எத்தனை சிரமம் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள், கஷ்டத்தில் நீ கண்ணீரில் நின்னாலும், உன்னை யாருமே தேற்றுவதற்கு ஆள் இல்லைனாலும் உன் பக்கத்தில் எப்பவும் அவர் நின்றுக்கிட்டே இருப்பார். கர்த்தர். ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் கஷ்டம் வந்துருச்சு, சிரமம் வந்துருச்சு, கர்த்தர் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு. இல்லை, அவர் என்றைக்குமே அவர் நம்மளோட தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம நல்லா இருக்கும் போது இருக்கிறாரு, நம்ம கஷ்டப்படும் போது நம்ம பக்கத்தில் கர்த்தர் எப்போ இருக்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. நாம் ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஆண்டு கைவிட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த நோயிலையும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மளை சுகமாக்குவார், நம்ப வேணும். படிங்க. நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நல்ல அஸ்திபாரத்தை போடுவேன், நீல ரத்தினங்களை போட்டு உன் பலகணிகளை பளிங்கும் உச்சிதமான கற்களாக்குவேன். பலகணிகள், பால்கனி பளிங்கு போடுவேன். பளிங்காமா. வாசல்கள் என்னது? மாணிக்க கற்கள். இதெல்லாம் நம்ம கண்ணிலே பார்த்தது இல்லைங்க. பரலோகமான அதெல்லாம் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு பார்க்க ஆசை? இந்த கல்லெல்லாம் பார்க்க ஆசையா? அப்படின்னா பரலோகத்துக்கு போகணும். போவோமா பரலோகத்துக்கு? ஒரு நாள் போனாலும் போவோம். போனாலும் போவோமா? போவோமா உறுதியா? ஹல்லேலூயா. உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான ஹை குவாலிட்டி ஆக்குவேன். போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். நீதியினால் நீ ஸ்திரப்பட்டு ஸ்ட்ராங்கா இருப்ப. கொடுமை உனக்கு தூரமா போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். நல்லா கைத்தட்டுங்க. கொடுமை, கொடுமை, கொடுமை. இந்த யுத்தமெல்லாம் கொடுமை, இதெல்லாம் தூரமாக போகணும். வெயில் ஒரு கொடுமை. ஆமாம் சொல்லுங்க. பாருங்க, மழை பெஞ்சு அப்படி வாழை சுருட்டி உக்காந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இன்னும் நிறைய மழை பெய்யணும். நம்ம ஊரில் பெஞ்ச மாதிரி எங்கேயுமே மழை பெய்யல. அதுக்காக கத்த நல்லா கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. இன்னும் சோத்திரம் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய மழை பெய்யும். படிங்க. என்னது? போன வாரம் தான் அங்கலாச்சிக்கிட்டு எல்லா சபையிலும் சொன்னேன். மாசியில் மறந்துழுக்க மழை பெய்யுன்னு ஒரு மழையும் பெய்யல. அப்படி 3 சபையிலும் சொன்னேன். கத்தர் மறந்துழுக்கிறதுக்கா? மரமெல்லாம் செழிக்கிற மாதிரி மழையை கத்தர் கொடுத்துட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாயிடும். எல்லாம் சொல்லுங்க, கொடுமைக்கு நான் தூரமாவேன். படிங்க. பயம் இல்லாமல் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க. திகிலுக்கு. ஆமாம், பயம், திகில். எப்போ பார்த்தாலும் பயம், எப்போ பார்த்தாலும் திகில். அது உன்னை அணுகுவதில்லை. யுத்தத்தை குறித்து பயம், என்ன ஆகுமோங்கிற பயம். சோத்திரம். கொரோனாவில் வந்த பயம் மாதிரி. அங்கே போகிற கூட்டு இங்கே இருக்குது, மாற்றி வந்து விழுந்தாலும் வம்பு தான் கத்தருக்கு. சோத்திரம். பயம், பயம், பயம் இல்லாமல் இருப்பாய். திகில் உனக்கு தூரம் ஆகிவிடும். கத்தரை சோத்திரம் பண்ணும்போது அது உன்னை அணுகுவதில்லை. படிங்க. கூட்டம் கூடினால் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமாம், யாரெல்லாம் உனக்கு விரோதமாக நிற்கிறாங்களோ எல்லாரும் ஒரு நாளும் பக்கமாக வருவார்கள். ஏசாயா 60:18. ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படவும் மாட்டாது. கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்படாது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமென் சொல்லுங்க. நம்ம வீடு, வாசல் எல்லாமே என்னது? அது ரட்சிப்பு, அது துதி. என்னது? ரட்சிப்பு என்றும் துதி என்றும் சொல்லுவாய். 122 சங்கீதம் 7ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும்
சுகமும் இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க. உன் வீட்டுக்குள்ளே என்னது இருக்கணும்? சமாதானம். அரிசி இருக்குதோ, பருப்பு இருக்குதோ, கடுகு இருக்குதோ, பணம் இருக்குதோ, என்ன இருக்கணும்? சமாதானம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு என்ன செய்வேன்? நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு படுக்கு போகும்போது எப்படி தூங்கணும்? சமாதானத்தோடு. இல்லாட்டி ராத்திரி 1 மணிக்கே தூக்கமும் தெளிஞ்சிடும். அல்லேலூயா. பைபிளை படிச்சுட்டு தூங்கணும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. முக்கியமாக தூங்கும்போது தான் பைபிள் அதிகம் படிக்கணும். என்ன படிக்கணும்? பைபிள் படித்தோம்னா நம்முடைய சிந்தனை மண்டலத்தை அந்த பைபிள் வசனங்கள் போய் ஆளுகை செய்து எந்த கெட்ட கனவுகள் அசுத்தங்கள் வராமல் நம்முடைய சிந்தனையை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நான் எப்போல்லாம் நிறைய பைபிள் படித்து படுக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் நிறைய கனவுகள் வரும், எனக்கு சொப்பனங்கள்லாம் வரும். நடக்கிறது அப்படியே வரும் மனசு. நீங்கள் வேணால் படித்து பாருங்களேன், ரொம்ப நேரம் படிச்சுட்டு தூங்க பாருங்கள். உங்கள் வீட்டில், குடும்பத்தில், உங்கள் ஊரில் நடக்கிற கனவுகள் காரியங்கள்லாம் அப்படியே காட்டுவார். நல்லா 1 மணி நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு தூங்கி பாருங்கள், நல்ல சுகமாக இருக்கும். அப்படி தானே? பாத்ரூமாக போயிட்டு இருப்பீங்க எந்திரிச்சு. ஹல்லேலூயா. இங்கே என்ன சொன்னப்ப? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். என் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? சமாதானம். சண்டையே போட்டுக்கிட்டாலும் சாயந்தரத்துக்குள்ளே பொழுது சாயங்காட்டியும் என்ன ஆயிடணும்? சமாதானம். வீட்டுக்காரர் தான் தப்பு பண்ணார், அவர் வந்து மன்னிப்பு கேட்கட்டும். அப்படி இல்லை, நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டு படுத்துங்க, பரவாயில்ல. நானே தப்பு பண்ணியிருந்த விட என் மனைவி சாரி எப்படி பயன்ட்டு நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே வீம்புக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவள் ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான். ஆம்பளைங்க அப்படி தான் கொஞ்சம் இறங்கி போய், ஆம்பளைங்க 1 மடங்குன்னா பொம்பளைங்க 4 மடங்கு பெண்கள் போய் அவங்க காலை வந்து பிடிக்கணும். அப்படி பிடிக்கிற ஆம்பளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கர்த்தருக்கு? அப்படி இல்லை. ஒருவருக்கொருவர் மன்னித்து தாங்கி அஸ்தமிக்குங்காட்டியும் நம்முடைய கோபம் எரிச்சல் என்ன செய்யணும்? நீங்கி சமாதானத்தோடு. எல்லாம் சொல்லுங்கள். சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமேன் சொல்லுங்க. சமாதானம். எல்லாம் சொல்லுங்க. நம்ம ஊமாரெட்டியூருக்கு என்னது? சமாதானம். ஒரு வீட்டுக்கு சென்றால் வாழ்த்தணுமா? என்னென்ன? இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டு. சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, கால் வச்சாங்கன்னா அந்த ஊடே 2 ஆகிடும். அடுத்து எதையோ ஒன்று கூட்டுட்டு வந்துடுவாங்க. அது புகைய அப்படி இருக்கக்கூடாது. நாம் எங்கே போனாலும் அந்த வீட்டுக்கு என்னக்கணும்? சமாதானம். ஒரு வீட்டுக்கு போனால் சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அமைதி, நிம்மதி. வாழ்த்த வேண்டும். ஒரு இடத்துக்கு போனால் வாழ்த்த வேண்டும். இயேசு அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு வீட்டுக்கு சென்றால் அதை என்ன செய்யுங்க? வாழ்த்துங்கள். வீட்டை பார்த்து பொறாம, இது வச்சிருக்கியா, இது வச்சிருக்கியா, அது வச்சிருக்கியா, இது இருக்குதா, பார்க்குற பார்வையிலேயே அதை பீஸ் போயிடும். சோதரம். அப்படிப்பட்ட ஆளையெல்லாம் ஹாலை விட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடாதீங்க. ஹால்லேயே ஒரு சேர் போட்டு அப்படி அடுத்தவங்களத்தை பார்த்து பொறாமப்படுற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. எல்லாம் சொல்லுங்கள். நான் சொன்னதை சொல்லுங்கள். அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமப்படுற வரைக்கும் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத பார்த்து என்னைக்கு சந்தோஷப்படுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். நான் சொல்கிறது எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? 100 பவுன் வச்சுருக்காருங்க அவர். சரி, 100 பவுன் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா?
அவர் எப்படி இந்த நெல்லை ஸ்டோர்காரன்னு ஒருத்தர் இருக்கிறார் இந்த குருட்டியூரில். எத்தனை பேருக்கு தெரியும்? சோத்திரம். ஒரு சின்ன பொட்டி கடை வச்சார் வந்துங்க, மளிகை கடை. நம்ம சர்ச்சுக்கு திருவிருந்துக்கெல்லாம் சாமானம் கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போவார். அண்ணாச்சி ஒரு 10-20 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தா அந்த 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 ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரர் மாறிட்டார். எப்படி பணக்காரர்? 4 ஏக்கரா முதல்ல மளிகை கடை வச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ மளிகை கடைக்கெல்லாம் சப்ளை பண்ணுற பெரிய டீலராக மாறிட்டார். எல்லா மளிகை கிடைக்கும் இவர்கிட்ட என்ன போகுது? பொறாம்படலாமா நம்ம? அங்கே புருஷனும் பொண்டாட்டியும் பட்ட உழைப்புகள், அவ்வளோ உழைப்பு, தூங்கவே மாட்டாங்க. 3 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு மார்க்கெட் போவாங்க. சம்பாரிச்சாங்க, நீ வச்சுருக்காங்க. அல்ல சொல்லுங்களேன். நம்ம வேலை என்னது? அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற வேலையை தவிர வேறு வேலையே. ஒருத்தர் வச்சுருக்கான்னா அவங்க அவ்வளோ கடவுள் அவங்களுக்கு தந்திருக்கிறார். அதான் சொல்லுவாங்க, ஏவரிஞ்சா விளையுமா? சொல்லுங்களேன். எருவு போட்டால் விளையும். எப்போ விளையும்? எருவு போட்டால் தான் விளையும். எரிஞ்சு விழுந்த வர விளையாது. அல்லேலூயா. ஆமாம். மற்றவங்க ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்ல. ஆண்டவரே சோத்திரம். அந்த அம்மா 5 பவுன் சைன் போட்டு போகிறா. ஒரு லட்சம் ஆண்டவர், 5 லட்சம். அல்லேலூயா சோத்திரம். அந்த அம்மாளுக்கு செயின் கொடுத்ததுக்காக நன்றி. என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அது கவரிங்கே என்னமோ தெரியல. அது ஒரிஜினல் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே நாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணி அது கவரிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் ஓசில் வாங்கிட்டு வந்துச்சு என்னமோ தெரியல. அல்லேலூயா. சத்தமாக சொல்ல அல்லேலூயா. மற்றவங்கள பார்த்து பொறாமையே படாதீங்க. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும் இல்லை. கார் வச்சுக்கிறவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. அதுக்காக சோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு கார் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சோத்திரம். ஒருத்தர் 50 கார் வச்சுருப்பான். ரிலையன்ஸ் அம்பானி எத்தனையோ கோடி சொத்து வச்சு அத்தனை சொத்தையும் மேய்க்கிற சக்தி அவனுக்கு இருக்குது. அதனால் தேவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கார். நம்மக்கிட்ட 1 லட்சம் கொடுத்துட்டாவா அது என்ன பண்ணுறது? அந்த 1 லட்சத்தை வச்சு நினச்சே ஹார்ட் அட்டாக் வந்துடும். கர்த்தருக்கு சோதரம். தேவன் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனக்கு தேவையானதெல்லாம் கர்த்தருக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டி எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். சோத்திரம். அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு என்ன செஞ்சிருக்குது? தந்திருக்கிறது. வேற யாரும் தருது. ஜூன் மாதம் கர்த்தருக்கு சித்தமான அந்த பழைய ஆலயம் வேலை ஆரம்பிக்க போகிறோம். சோத்திரம். ஜெபம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. கவர்மெண்ட் எதை நிதி கொடுக்குன்னு எழுதி வச்சு அது ஒரு நிதியும் இல்லை, மண்ணா போச்சு. எனக்கு இப்போ தான் விசுவாசமே வந்திருக்குது. யாரும் தர தேவையில்லை. ஆண்டவர் நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? தருவீங்க. அல்லேலூயா. பணம் கேட்பானுக்கு சபை விட்டு நின்றுடாதீங்க. நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பமான கொடுங்க. கர்த்தருக்கு நல்ல அருமையான ஒரு இதை விட சூப்பரான ஒரு ஷெட் அங்கே போட போகிறோம். சோத்திரம். நல்லா சாப்பிட்ற மாதிரி. அல்ல சொல்லுங்கள். இது ஆராதிப்பதற்கு அது என்னது? சாப்பிடுவார். அன்றைக்கி பாருங்க, ஆராதனை சாப்பாடுக்கு ஒரே இடத்துல நடக்குது. கிறிஸ்மஸ் முதல்ல இங்கேயே சாப்பாடு போட வேண்டியது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகவே உன் அலங்கத்திற்குள்ளே சொல்லுங்க, வாய் திறந்து, சமாதானம். சண்டை போடும்போதே கருக்குங்கணும். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். விவாதம் எழும்பும் அதை என்ன செஞ்சிரு? விட்டு விடு. சோத்திரம் போட்டு விட்டுறணும். சாத்தான் சண்டை நாபி கொடுத்து வீட்டுக்குள்ளே சண்டையை முளைக்கி விட்டுருவான். சண்டையை அமர்த்து பார்க்கணும். சண்டை வரும்போது சோத்திரம் பண்ணணும். என்ன ஆரம்பிக்கணும்? ஆயத்திறங்கலாம். தோத்திரம் இல்லைங்க பாஸ்டர், சண்டை போட்டு அப்புறம் சோத்திரம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணிங்கன்னா தான் நிற்கலாம்.
நீ சோத்திரம் பண்ணாதனால தான் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க எல்லாரும். சோத்திரம் பண்ணாதான் நல்ல புத்தி வரும், நல்ல சிந்தை வரும். அல்லேலூயா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருப்பதாக. என்ன இருக்கணும்? சுகமும் இருக்கு. கேஸ் இருக்குதோ இல்லையோ, சாப்பாட்டுக்கு இருக்கோ, ஆண்டவரே எங்கள் வீட்டில் சமாதானம் என்ன இருக்கணும்? சாரி பாத் விதை வீட்டில் கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருந்துச்சு. ஆனால் எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்க? 3.5 வருஷம் சாப்பிட்டாங்க. அங்கே கர்த்தருடைய வல்லம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? மாவு கொஞ்சம் தான், வல்லமாக அதிகமாக இருந்துச்சு. தேவனுடைய கிருபை அதிகமாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். எது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய கிருபை நிறைய வாங்கிங்க. அல்ல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். வியாதி பெருசாக இருக்கட்டும், அதை விட பெருசு தான் கர்த்தருடைய கிருபை. நல்லா கைத்தட்டுங்க. ரிக்கரபாலா ரபா ஷக்கரபாலா ரபா ஓரிகபா பாபா. அல்லேலூயா. என் தேவனுடைய கிருபை பெரியது. ஸ்தோத்திரம். ஆமென். சமாதானம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:9. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும். 2:9. 1 யோவான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன். ஆமாம், சண்டை போடுற நாடுகள் எல்லாம் எங்கே இருக்குது? இருள் இருக்கிறது. சகோதரர்களையே பகைச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு கிடக்குறாங்க. படிங்க. அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். சோத்திரம். அவனிடத்தில் இடரல் இல்லை. பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது குருடாக்கினபடினால் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல. ஹல்லேலூயா. ஆமா. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமாம், நாம் எல்லாரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூர்ந்தால் நமக்குள்ள ஜீவன் கிரியை செய்கிறது. படிங்க. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாகிறதுக்கு பெரிய பாவம் செய்ய தேவையில்லை. பேசாமல் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாவே எப்படி? சத்தமாக சொல்லுங்க. நான் ஒரு பேப்பரில் அந்த டிவியில் தான் பார்த்தேன். டீ போட்டு தள்ளின்னு மருமகளை கொண்டு பிடிச்சான் ஒரு கிழவி. எது? மருமகளே, மருமகளை கை தூக்குங்க. டீ கேட்டால் பச்சை தண்ணியாவது போட்டு கொடுத்துருங்க. ஜாக்கிரதை. டீ போட்டு தள்ளுன்னு அந்த கிழவி மருமகளே கொண்டு பிடிச்சின்னு ஏதோ ஒரு நான் பாசமாக பார்த்தேன். நான் பார்க்குறதுல அதிகமாக ஏதோ செய்தி கேட்கும்போது பார்த்தேன். என்ன ஒரு அநியாயம்னா, கொலைபாதகர்கள். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. ஆமென் சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். எல்லாரையும் பகைச்சி 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 பகைச்சாவே அழிவு வந்துடும், நாசம் வந்துடும். நீ வளைகுடா நாடுகள்லாம் பகை, அதை கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறாங்கலாம். மனசாட்சி இல்லாமல் இந்த குண்டு போய் யார் மேலே விழும், யாரை கொல்லும், அது சின்னதை கொல்லுமா வாலிபேனை கொல்லுமா? இப்படி நம்பிக்கை இல்லாத நிலைக்கு இன்னைக்கு இந்த பகை மனிதனை தள்ளி இருக்கிறது. அல்ல சொல்ல. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜீவனை அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். சோத்திரம். இயேசு நமக்காக என்ன கொடுத்துருக்காரு? ஜீவனை. ஆமென் சொல்லுங்க. நாமும்
சகோதரர்களுக்காக என்ன கொடுக்கணும்? ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கணும். அல்ல சொல்ல ஹல்லேலூயா, சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. இயேசு உயிரை கொடுத்து நம்மகிட்ட அன்பு கூர்ந்தது போல நாமும் மற்றவர்களுக்காக உயிரையும் கொடுக்க நாம் என்ன செய்யணும்? பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோதரம். எல்லார்ட்டையும் என்ன செய்யணும்? சொன்ன வாய் தருங்க. அவங்கள எனக்கு பிடிக்காதுங்க. இயேசுவுக்கு உங்களை பிடிக்காது. நான் சொல்கிறேன், நீ யாரை பிடிக்காதுன்னு சொல்கிறியோ உன்னை இயேசுவுக்கு நிச்சயம் பிடிக்காது. இயேசுக்கு எல்லாரும் பிடிக்கும். அவர் சகல ஜாதிகளையாலும் விரும்பப்பட்டவர். நமக்கு எல்லாரையும் பிடிக்கணும், சாத்தானை தவிர. யாரை தவிர? சத்தமாக சொல்லுங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க, சாத்தாங்கூட கூட தோல் மேலே கை போட்டுக்கிட்டு ஹோட்டலுக்கு போயிடுவாங்க, போய் சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன கண்டா ஜூஸ் போட்டு குடிச்சு விடுவாங்க. சோத்திரம். யாரை கண்டா சொல்லுங்களேன். சாத்தான் வந்துட்டானா கூட அவங்க கூட தோல் மேலே கை போட்டுக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்ருவாங்க. ஆனால் நம்மளை கண்டா நிறைய பேருக்கு பிடிக்காது. இருக்கட்டும், நாம் அன்பு கூறுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரையும் நேசிப்போம். அதான் தெரசா சொன்னாங்க இல்லையா, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. யாரும் வெறுக்கட்டும், தேவன் நம்மளை வெறுக்கலையே. அல்ல சொல்லுங்களேன். ஒரு நாள் போய் டொனேஷன் கேட்கும்போது ஒரு ஷேட்டு வெத்தலைச்சி அந்த அம்மா மூஞ்சில் துப்புனானா. என்னது? வெத்தலை எச்சியை துப்புனானா. அது தொடச்சிக்கிட்டு, சேட்டு நீ எனக்கு கொடுத்துட்ட அந்த அந்த ஹோமில் இருக்கிற குஷ்டோயிலுக்கெல்லாம் ஏதாவது கொடு அப்படின்னு கேட்டுச்சோம். நமக்கெல்லாம் ஒன்று சொன்னால் ரோச வானத்துக்கு மேலே போயிடும் இல்லைங்களா. பாஸ்ட் ஒன்று சொல்லக்கூடாது, சொந்தக்காரங்க ஒன்று சொல்லக்கூடாது. நான் யார் தெரியுமா? தொட்டாசினிங்கிகள். நம்மளாம் சென்சிட்டிவ். தொட்டாசினிங்க தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? போய் தொட்டா போதும், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நான் சபைக்கு வர மாட்டேன். அந்த அம்மா கேட்டுச்சாமா, எங்கள் இது அந்த சேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகி போய், என்னடா எச்சி துப்பி ஒரு பொம்பளை இப்போ நிற்கிறான்னா, அவன் கும்புற சாமி தான்ப்பா உண்மையான சாமி. என்ன சாமி? 600 ஏக்கர் எழுதி கொடுத்தானா தெரசாவுக்கு. நீங்க நம்புவீங்களா? ஹல்லேலூயா. கல்கத்தாவில் இன்னைக்கும் அந்த சேட்டு கொடுத்த இடத்துல தான் அந்த அம்மாவோட அந்த ட்ரஸ்ட்டு ஹோம் இன்னைக்கு இருக்குது. தெரியுமாங்க? அன்பு. எங்கேயோ பிறந்துட்டு வந்து, எந்த நாட்டிலையோ பிறந்து இந்தியாவில் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் அந்த தெருக்களில் குஷ்டரோகிகளெல்லாம் கொண்டாந்து ரோட்டில் போட்டுருவாங்க. நம்பூர் வழக்கம். ஆனால் அந்த அம்மா எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொருத்தரையும் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தாங்க. சோதரம். இன்றைக்கி அவங்க போயிட்டாங்க கத்துக்கிட்ட. அவங்க செய்த தொண்டை இன்றைக்கி எத்தனையோ சகோதரிகள் செய்கிறார்கள். சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்துக்காக, பொது சேவைக்காக அந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. உலகத்தின் உயர்ந்த பரிசை கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகவே இங்கே பாருங்க, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால். சோதரம். ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது வாலிப வயசில் கர்த்தர் பேசினார், நீ இந்தியாவுக்கு போ. எங்கே போ? இந்தியாவுக்கு போ. அன்னைக்கு இந்தியாவுக்கு வந்தவங்க தான் திரும்பி தன் சொந்த ஊருக்கு போகவே இல்லை. இங்கேயே வாழ்ந்து இங்கேயே செத்தாங்க. சோதரம். அல்ல சொல்லு ஹல்லேலூயா. நாம் ஆறாரில் உட்காந்து கூட ஊட போட்டுணுமா போட்டலையா, எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இப்போ கூட சிந்தனை. டைம் ஆகிடுச்சு, 10ஆம் நம்பர் வரை வந்துடுறது, பாஸ் வேறு முடிக்கவே இல்லையே. ஹல்லேலூயா. நான் முடிக்கும்போது 10ஆம் நம்பர் வந்துடும்.
கவலையே படாதீங்க. சத்தமல்ல சொல்லுங்களேன். நிறைய வசனம் கேட்டிங்கன்னா தான் பெலனாக இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஒரே ஒரு பாயிண்ட்டு, உன் எல்லைகளை சமாதானமாக்கி உன் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குறார். நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வார் வந்தாலும் கர்த்தர் நம்மை உச்சிதமான கோதுமையினால், என்ன கோதுமை? இப்போ கேட்குறது கூட கோதுமை தான், வசனம்தான். இது அருமையான வசனங்கள். சங்கீதம் 81 கடைசி சொல்லுது, உச்சிதமான கோதுமையினால் அவர் உன்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். சோத்திரம். நம்ம ஊரில் நெல்லஞ்சோறு தான் சோறு, அங்கெல்லாம் சொல்லுங்கள் கோதுமை தான். அந்த நாட்டில் எல்லாம் எத்தனை பேர் தினம் கோதுமை சாப்பிட்றீங்க? ஏதோ வாரத்தில் ஒரு நாள் அவர் கை தூக்கி பார்க்கலாம். சுகர் வியாதிக்கு தப்புணுன்னா ஒழுங்காக என்ன சாப்பிடுங்க? கோதுமை சாப்பிட்டுங்க இப்போ இருந்து. இல்லைங்க பாஸ்டர், எனக்கு பொன்னி அரிசி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? தூங்கும் போது கூட நைட்டு கூட ஒரு கட்டு கட்டிட்டு தான் நான் படுப்பேன். 3 நேரமும் வெள்ளரிசியாக தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எழுதி வச்சிங்க சீக்கிரம். நான் அதை என் வாயால் எப்படி சொல்ல? நீங்கள் 3 நேரமும் சாப்பிட்டாலும் நல்லா உழைச்சி பாடுபட்டால் இன்றைக்கி ஒன்றும் வராது. இன்றைக்கி தான் உழைக்கிற வேலையே இல்லை எல்லாத்துக்கும். அன்னைக்கெல்லாம் பெண்கள் உட்காந்து ஆட்டுனாங்க ஆட்டுக்கல்ல. எங்கள் அம்மாலாம் வேலைக்கு போயிட்டு வந்து ராகி போட்டு அப்படி அரைச்சி அப்புறம் தான் கிண்டுவாங்க. இன்றைக்கி போய் போட்டால் கட 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 கடன்னு ஆட்டுற வேலை இல்லை. நெல் என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? வாய் திறந்து குத்தி ஆக்குனாங்க. எத்தனை பேர் குத்திருக்கீங்க? நெல் குத்திருக்கீங்க பாருங்க, எத்தனை அனுபவசாலி. இன்றைக்கி எந்த பெண்ணாவது குத்துறாங்களா? வீட்டுக்காரன் தான் போட்டு குத்துறாங்க. ஏமாந்தா. ஹல்லேலூயா. அப்படியே சிப்ப அரிசி, அப்படி பாலிஷ்டு அரிசி அப்படி வந்து இறங்குது. சத்தமாக சொல்லு ஹல்லேலூயா. மாவாட்டினாங்க அன்னைக்கெல்லாம். இன்றைக்கி யார் மாவாட்டுறா? மாவாட்டி கிரைண்டர் வந்துச்சு, அப்புறம் சட்னி ஆட்டினாங்க. இன்றைக்கெல்லாம் மிக்ஸி டர்ன்னு போட்டால் அடுத்த செகண்டு சட்னி. இப்போ ஒரு வேலை இல்லைங்க, ஆனால் சாப்பிட்ற வேலை தான் பெருசாக இருக்குது. என்னது? சாப்பிட்ற. இந்த யூடியூப் மட்டும் பார்த்து யாரும் சோறு செஞ்சிடாதீங்க, குழம்பு வச்சிடாதீங்க. வசனம் போட்டால் 50-100 பேர் தான் பார்க்குறான். சட்னி செய்வது எப்படின்னா லட்சக்கணக்கான பேர் பார்க்குறான். ஒரு படத்தை போட்டு போண்டா இப்படி செய்து பாருங்கள் அப்படின்னு அதை நிறைய பேர் பார்க்குறான். இந்த உலகத்தில் வீஸ் எது தெரியுமா போகுது? எல்லாத்துலேயும் சோசியல் மீடியாவில் சாப்பிட்றத பற்றி போட்டால் நிறைய வீஸ், அப்புறம் சினிமாவை பற்றி போட்டால் நல்லதுக்கெல்லாம் வீஸ் ஓடுறதே இல்லை. போஜன புரியும் உலகம் அப்படி மாறிவிட்டது. சத்தமாக சொல்லுங்களேன். எங்கேயே போயிடுச்சு பாருங்க. உச்சிதமான கோதுமையினால் எல்லாம் சொல்லுங்க. அந்த வசனம் படிச்சிடுறீங்களா? போஷிப்பார், தேடினால் உன்னை நான் என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன். ஆமாம், ஆண்டவர் நல்லதை கொடுக்கிறவர். கர்த்தர் நன்மையானதை தருவார். எல்லாம் சொல்லுங்க. ஹை குவாலிட்டி தருவார், நல்ல சாப்பாட்டை தருவார். நீ சோத்திரம் பண்ணினா நல்ல உணவு கிடைக்கும். பக்கத்தாள்கிட்ட சொல்லுங்கள், சோத்திரம் பண்ணா நல்ல உணவு கிடைக்கும். தோத்திரம் பண்ணா போனால் வந்ததும் போயிடும். எலியாவுக்கு தினமும் கறியும் ரொட்டியும் வந்தது 2 நேரம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தர் தேடலுக்கோ ஒரு நாள். நல்ல கைத்தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்குட்டி கூட சோறு கிடைக்காதுங்க. கர்த்தரை தேடி தோத்திரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல சாப்பாடாக கிடைக்கும். கர்த்தர் கொடுப்பார். சோத்திரம். நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்? இந்த சம்பளத்தை வச்சு என்ன செய்வேன்? இல்லை, நீங்கள் உச்சிதமான கோதுமையால் போஷிப்பார் ஆண்டவர். உங்கள் வீட்டில் அரிசி தீராமல் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள்.
என்ன தீராமல் இருக்கும். காணிக்க கொடுத்தா ஆமாம் சொல்லுங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொஞ்சம் காணிக்க. ஆமாம், எலியாவுக்கு அந்த விதவை கொடுத்த மாதிரி கர்த்தருடைய ஆலயத்துக்கு உங்கள் பொருளெல்லாம் முதற்பலன் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ஒன்றும் தீர்ந்து போகவே தீராத மாதிரி எத்தனையோ நாள் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில். ஆமென் சொல்லுங்கள் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணால் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, 2வது பிள்ளைகளை ஆசீர்வதித்து, 3வது நம்முடைய எல்லையை பீஸ்ஃபுல்லாக்கி, 4வது உச்சிதமான நல்ல உணவினால் நம்மை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கிறார். நல்ல கைத்தட்டி பா எல்லாம் முழங்கால் போட்டு திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, பாடி கொண்டாடுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த 4 ஆசீர்வாதங்களும் எங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் பழிக்கட்டும். ஒரு பாபா சத்துரு நுழையாதபடி எங்கள் வாசலை தாழ்பால பலப்படுத்துங்கப்பா. வாத வியாதிகள் செலவுகள் மருத்துவ செலவுகள் வராதபடி ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் எல்லையில் சமாதானத்தை கொடுங்கப்பா. நன்றி 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 நன்றி. எங்களுக்கு ஆண்டவர் உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷித்து திருப்தியாக்கி ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எழுமி நின்று ஒரு பாட்டை பாடுவோம். அல்லேலூயா பாடி நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். எல்லாம் எழுமி நின்று ஒரு பாட்டை பாடி கைத்தட்டி ஆண்டவருக்கு என்று காணிக்கை. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூந்தே நன்றி ஐயா, அன்பு கூந்தே நன்றி ஐயா, அரவணைத்தீரே நன்றி ஐயா, அரவணைத்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு,
துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரம். இப்படி எல்லாரும் கண்களை மூடி காணிக்காக ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் துதிக்கிற ஆண்டவரை நாங்கள் செலுத்திருக்க காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்து ஆசிரித்த தேவன் எங்களும் எங்கள் காணிக்கையும் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிட எங்கள் வீட்டில் பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷிப்பீராக, கண்மலையின் தேடினால் எங்களை திருப்தியாக்குவீராகப்பா. எல்லா திருப்தியாக்கி எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்துவீராக, எங்களை போஷிப்பீராக, எங்களை காப்பாற்றுவீராக. ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்படுக்கிறோம், கேட்ட வார்த்தைக்கு ஒப்படுக்கிறோம். ஆஸ்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் தெய்வ ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு செல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.